வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். செம்மை நுண்ணறிவு AI மூலம் போலி செய்திகளை கண்டறியும் பயிற்சி முகாம் புதுவையில் நடைபெற்றது. நிலுவை ஊதியம் வழங்கக் கோரி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள். நீண்ட காலமாக போலீசாரிடம் பிடிபடாமல் இருந்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளிகளை துரத்தி பிடித்த போலீசார் சிறார் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். செம்மை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறியும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. புதுச்சேரியில் செம்மை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பான ஒருநாள் பயிற்சி முகாம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை மற்றும் இந்திய அரசு தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகம் இணைந்து நடத்திய இம்முகாமை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த நிபுணர்கள் பங்கேற்று உரையாற்றினர். பத்திரிகைகள், தொலைக்காட்சி மற்றும் உள்ளூர் தொலைக்காட்சி நிறுவனங்களைச் சேர்ந்த நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் இதில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு உதவியுடன் தவறான தகவல்கள் மற்றும் போலி செய்திகளை அடையாளம் காணும் முறைகள் குறித்து பயிற்சி பெற்றனர். நிலுவை ஊதியத்தை வழங்கக் கோரி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் பிச்சை எடுக்கும் நூதன போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஞானசேகரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் இதில் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது 7வது ஊதியக்குழுவின் பரிந்துரையின்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தையும் அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஊதிய பலன்களையும் உடனடியாக வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நீண்ட காலமாக போலீசாரிடம் பிடிபடாமல் டிமிக்கி கொடுத்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளிகளை துரத்தி பிடித்து சிறார் உள்ளிட்ட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி தெற்கு பகுதி காவல்துறை கண்காணிப்பிற்கு உட்பட்ட அரியாங்குப்பம் பல்வேறு பகுதியில் கஞ்சா விற்பனை அதிகரித்து வருகிறது. இதனால் கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சம்பவங்கள் நடந்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசார் பல்வேறு யுக்திகளை கையாண்டாலும் கஞ்சா விற்பனையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த நிலையில் அரியாங்குப்பம் காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையில் குற்றப்பிரிவு ASIக்கள் சிரஞ்சீவி, வேல்முருகன் மற்றும் காவலர்கள் குகன், மணிகண்டன் ஆகியோர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணவெளி பழைய சாராயக்கடை புதர்மண்டி அருகே சிலர் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டு அங்கும் இங்குமாக நடமாடினர். போலீசார் வருவதைக் கண்ட அவர்கள் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். போலீசார் அவர்களை சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் துரத்தி மடக்கி பிடித்து விசாரித்தனர். அதில் அவர்கள் மணவெளி நேதாஜி நகரைச் சேர்ந்த முருகன் மகன் சதீஷ், அரியாங்குப்பம் சுப்பையா நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் மகன் அருள்ராஜ், காமராஜ் நகரைச் சேர்ந்த அருள்ராஜ் மகன் முகிலன் என்ற முகி மற்றும் ஒரு சிறார் என்பதும் தெரிய வந்தது. மேலும் அதிக கஞ்சா வழக்குகள் உள்ள முதல் குற்றவாளியான சதீஷ் போலீசார் பிடியில் சிக்காமல் பலமுறை டிமிக்கி கொடுத்து வந்த நிலையில் நேற்று கைது செய்யப்பட்டார். மேலும் அவரின் நண்பரான வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த அவினாஷ் என்பவரிடம் கஞ்சாவை மொத்தமாக பணத்திற்கு வாங்கி வந்து சிறு சிறு பொட்டலங்களாக பிரித்து ஒரு பாக்கெட் ரூபாய் 500 வீதம் அரியாங்குப்பத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. எனவே அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 6000 மதிப்புள்ள 60 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் 3 செல்போன்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். வில்லியனூரில் ஜவஹர் வித்யா நிகேதன் பள்ளி மாணவிகளின் பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் ஆலய அரங்கில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் வழங்கிய பரதநாட்டிய அரங்கேற்றம் மற்றும் சலங்கை பூஜை விழா
வெகு விமரிசையாக நடைபெற்றது. வில்லியனூர் சிவகணபதி நகரில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யாநிகேதன் மேல்நிலைப் பள்ளியின் பரதநாட்டிய ஆசிரியர் தினகரன் பயிற்சி அளித்த மாணவி ஈழநிலா தனது பரதநாட்டிய அரங்கேற்றத்தை சிறப்பாக நிகழ்த்தினார். மேலும் மாணவிகள் உமா மகேஸ்வரி, லத்திகா, கோபிகா, ஷர்மிளா, லக்ஷ்மிதா மற்றும் அஸ்வதாகினி ஆகியோர் சலங்கை பூஜை செய்து சலங்கை அணிந்து நாட்டிய நிகழ்ச்சிகளை வழங்கினர். இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் டாக்டர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார். முதுநிலை முதல்வர் அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், துணை இயக்குனர் பணி நிறைவு பூபதி மற்றும் உதயம் நாட்டியாலயாவின் துணைத் தலைவர் அனிதா சந்தோஷ்குமார் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். புதுச்சேரி ஈச் ஃபவுண்டேஷன் நிறுவனர் கலைமாமணி டாக்டர் தமிழ்வாணன், புதுச்சேரி சுயநிதி தனியார் பள்ளிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் மற்றும் மாணவிகளின் பெற்றோர்கள் நடராஜருக்கு பூஜை செய்து மாணவிகளுக்கு சலங்கைகளை வழங்கி வாழ்த்துரைகளை தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் 2025-2026 கல்வியாண்டில் சிறந்த கல்வி சாதனை படைத்த மாணவர்களுக்கும் 100% வருகை பதிவு கொண்ட மாணவர்களுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. நாட்டிய நிகழ்ச்சியில் குரு நாட்டிய கலாரத்னா தினகரன் நட்டுவாங்கம் செய்தார். கலைமாமணி ஞானப்பிரகாசம் வாய்ப்பாட்டு பாட கலைமாமணி அங்கப்பன் மிருதங்கம் வாசித்தார். தனிகாச்சலம் வயலின் இசைக்க மலர்கொடி ஆடை வடிவமைப்பை மேற்கொண்டார். குழு நாட்டியங்கள் மற்றும் தனிநபர் நாட்டியங்கள் பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றன. விழா நிகழ்ச்சிகளை பள்ளியின் துணை முதல்வர் குமார் தொகுத்து வழங்கினார். பள்ளி முதல்வர் சாந்தி நன்றி கூறினார். அலுவலக பணியாளர் சுகுணா மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தனர். பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு நிதி உதவியை ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியம் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த வீடு கட்டும் மற்றும் PMAYU 2.0 திட்டத்தின் கீழ் காமராஜ் நகர் தொகுதி பயனாளிகளுக்கு முதல் தவணையாக 1 லட்சம் ரூபாய் கட்டுமான நிதி உதவியை காமராஜ் நகர் தொகுதி அலுவலகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது பயனாளிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கார்கில் போர் நினைவு சின்னம் சீரமைக்க கோரி முன்னாள் ராணுவ வீரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள கார்கில் போர் நினைவு சின்னம் கடந்த 5 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி மோசமான நிலையில் உள்ளதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். கார்கில் போர் நினைவு தினத்தின் போது நினைவு சின்னத்தின் குறைபாடுகளை பேனர்களால் மறைத்து விழாக்கள் நடத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். வரவிருக்கும் கார்கில் போர் நினைவு தினத்திற்குள்ளாக நினைவு சின்னம் சீரமைக்கப்படாவிட்டால் முதலமைச்சர் முன்னிலையில் இப்பிரச்சனையை எடுத்துரைப்போம் என்று எச்சரித்துள்ளனர். புதுச்சேரியில் முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாத நிலை நிலவுவதாகவும் அவர்கள் கூறினர். இந்த தகவலை முன்னாள் ராணுவ வீரர் சங்கங்களின் தலைவர் மோகன்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நான் புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீரத்தாய்மாள் நலச்சங்கத்துடைய தலைவர். கிட்டத்தட்ட 43 வருஷமாக தலைவராக இந்த பாண்டிச்சேரியில் எங்கள் சங்கத்தை நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய மெயின் கோரிக்கை, எங்களுக்கு நலத்துக்காக நாங்கள் எந்த கோரிக்கையும் கேட்கல. இராணுவ வீரர்களுடைய ஆன்மா உறங்குகின்ற இடமான போர் வீரர்கள் நினைவு சின்னத்தை ரொம்ப சிதிலமடைந்து கிடக்கிறது. அதை கவர்மெண்ட் கொஞ்சம் கருணை உள்ளயத்தோடு, அதை நான் சொல்ல மாட்டேன், அதாவது ராணுவ வீரர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா சொல்லி நாங்கள் ஏமாந்துட்டோம். அட்லீஸ்ட் கொஞ்சம் மனசாட்சியோடு அந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணி கொஞ்சம் நல்ல விதமாக நீங்கள் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அது எல்லாம் சுற்றுப்புற சுவரெல்லாம் இடிஞ்சு கிடக்குது. அதை வச்சே நீங்கள் ஃபங்க்ஷனும் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நிலைமையில தான் இன்றைக்கும் இருக்குது. அதை தயவு செய்து இந்த வர 26ஆம் தேதி கார்கில் வெற்றி விழா நடக்குது. அந்த விழாவுக்கு முன்னால் இதை கண்டிப்பாக நீங்கள் அதை சரி பண்ணி அதை செய்யணும். அப்படி செய்யலைன்னா 26ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு நாங்கள் எக்ஸர்வீஸ்மென்லாம் அங்கே
விழா நடக்கிற அன்னைக்கு மகஜரை வந்து கவர்னருக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த விழா மேடையிலேயே நாங்கள் அதை கொடுப்போம். அதை வந்து அவங்க வந்து அந்த இடத்த வந்து அவங்களும் பார்க்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டில் வந்து அந்த விழாவுக்காக அந்த இடத்த வந்து பேனர் போட்டு மறைச்சிருவாங்க. அதை வந்து கண்டிப்பாக அவங்க பார்க்கணும். அது மாதிரி அவங்க சீர் பண்ணலைன்னா இதை நாங்களே அங்கே வந்து அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த இடத்த காட்டி அதை சரி செய்ய சொல்கிறதுக்கு உரிய மகஜரை நாங்கள் நேரடியாக கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. காங்கிரஸ் மூத்த தலைவர் தேவதாஸ் அவர்களின் நினைவு நாள் அனுசரித்ததை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் அமைந்துள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சியின் மூத்த தலைவர் தேவதாஸின் 30ஆம் நினைவு நாள் அனுசரிப்பு விழா நடைபெற்றது. மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேவதாஸின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் மேற்கொண்டிருந்தார். சில நிமிடங்களிலேயே பேட்டரி மாற்றம் செய்யக்கூடிய பியாஜியோ ஆப் இசிட்டி ஸ்வாப் மின் வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரியில் மேம்பட்ட ஸ்வாப்பபிள் பேட்டரி தொழில்நுட்பத்துடன் கூடிய பியாஜியோ ஆப் இசிட்டி ஸ்வாப் மின்சார 3 சக்கர வாகனத்தை முதலமைச்சர் ரங்கசாமி ஹோட்டல் அக்கார்டில் நடைபெற்ற விழாவில் அறிமுகப்படுத்தினார். இந்த அறிமுகம் சுற்றுச்சூழலுக்கு உகந்த நவீன மின்சார போக்குவரத்தை ஊக்குவிக்கும் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பியாஜியோ வெஹிக்கிள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் துணைத் தலைவர் கோகி கபூர் தலைமையிலான குழுவில் மண்டல மேலாளர் மகேஷ் திவாரி, பிராந்திய மேலாளர் தனசேகரன், பிராந்திய சேவை மேலாளர் ராகவேந்திரா, பகுதி விற்பனை மேலாளர் உதயரிஷி மற்றும் பகுதி சேவை பொறியாளர் அரவிந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இண்டோஃபாஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அராஜத் மல்கான் மற்றும் அந்நிறுவனத்தின் மூத்த அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பியாஜியோ மின்சார வாகனங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனையாளர் நிறுவனமான ஃபியூச்சர் ஆட்டோமொபைல் சார்பில் அதன் தலைமை செயல் அதிகாரி பிபி அப்துல் ரஹ்மான் மற்றும் நிர்வாக இயக்குனர் டாக்டர் முகமது நிஹால் சகாரியா ஆகியோர் முதலமைச்சர் மற்றும் சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர். இவ்விழாவில் உரையாற்றிய கோகி கபூர், இந்தியாவின் மின்சார வர்த்தக போக்குவரத்தில் இந்த வாகனம் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதாக குறிப்பிட்டார். வழக்கமான மின் வாகனங்களைப் போல் மணிக்கணக்கில் சார்ஜ் செய்ய வேண்டிய அவசியமின்றி சில நிமிடங்களிலேயே காலியான பேட்டரியை முழு சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரியுடன் மாற்றிக்கொள்ளும் வசதி இதில் உள்ளதாகவும், இதன் மூலம் வாகனங்களின் செயல்பாட்டு நேரமும் ஓட்டுநர்களின் வருமானமும் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பியாஜியோ ஆப் இசிட்டி ஸ்வாப் அறிமுகம் புதுச்சேரியில் மின்சார வாகன பயன்பாட்டை மேலும் விரிவுபடுத்துவதோடு கார்பன் உமிழ்வை குறைத்து பசுமை வளர்ச்சிக்கு வலு சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் செய்திக்குறிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் செவ்வேல் அவர்கள் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் சிறப்பு HPV தடுப்பூசி முகாம்கள் குறித்து செய்தியை வெளியிட்டுள்ளார். அதில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயிலிருந்து நமது பெண் பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி சுகாதாரத்துறை மூலம் சிறப்பு தடுப்பூசி முகாம்கள் 12 மற்றும் 19 ஜூலை ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றும், 14 வயதுக்கு மேற்பட்ட 15 வயதுக்கு பிறந்த நாளுக்கு முன்பு உள்ள பெண் குழந்தைகள் மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் என்றும், அனைத்து பெற்றோர்களும் தங்கள் தகுதியான பெண் குழந்தைகளை தடுப்பூசிக்கு அழைத்து வந்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்றும், 14+ மற்றும் 15+ அல்ல என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தகவல்களுக்கு அருகாமையில் உள்ள சுகாதார நிலையங்களை அணுகுமாறும் அல்லது யூ வின் சிட்டிசன் ஆப் பயன்படுத்தவும் என்றும் சுகாதாரத்துறை இயக்குனர்
மருத்துவர் செவ்வேல் அச்செய்தி குறிப்பில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியை இந்தியாவின் முதல் இதய பாதுகாப்பு ஒன்றிய பிரதேசமாக உருவாக்கும் முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக உயிர்காக்கும் கரங்கள் உயிர்காக்கும் திறன் பயிற்சி மேற்கொள்ளப்பட்டது. புதுவை ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் CPR பயிற்சியில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நிகழ்வினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். பருவமழை நெருங்கும் நிலையில் காமராஜ் நகர் தொகுதியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பொதுப்பணித்துறை பொறியாளர் லூயிஸ் பிரகாசம் உள்ளிட்டோருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை மேற்கொண்டார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடத்திய ஆலோசனையின் போது பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். மேலும் காமராஜ் நகர் தொகுதியில் தனது சொந்த செலவில் வாய்க்கால்களை தூர்வாரவும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நடவடிக்கை மேற்கொண்டார். 8 ஆண்டு காலமாக வெறும் 10,000 ரூபாய்க்கு ஒப்பந்த அடிப்படையில் அரசு கலைக்கல்லூரிகளில் பணி செய்த பேராசிரியர்கள் நீக்கம் உள்ளிட்ட மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் பேராசிரியர்கள் நியமிக்க திட்டம் ஆகியவை குறித்து தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றும் ஒப்பந்த ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் முன்னணி மற்றும் புதுச்சேரி மாணவர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனருமான சுவாமிநாதன் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் முறையாக அரசு உயர்கல்வி நிறுவனங்களுக்கு ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். அப்போதைய நிதி நெருக்கடியிலும் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க அவர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு குறைந்த ஊதியம் உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார சிக்கல்கள் நீடித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் மீண்டும் புதியதாக ஒப்பந்த ஆசிரியர்களை நியமிப்பது ஏற்புடையதல்ல என்று தெரிவித்துள்ள அவர், பல ஆண்டுகளாக சொற்ப ஊதியத்தில் பணியாற்றும் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யாமல் சில வருடங்கள் கழித்து அவர்கள் வேலையை விட்டு நீக்கும் செயல்களை அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றார். ஏற்கனவே பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் பணி அனுபவத்தின் அடிப்படையில் அரசாங்கம் உடனடியாக பணி நிரந்தரம் செய்வதற்கான ஆணைகளை வழங்க வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள அனைத்து அரசு கல்லூரி மாணவர்களையும் ஒருங்கிணைத்து வீதியில் இறங்கி மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் என தேசிய மக்கள் முன்னணி மற்றும் மாணவர் கூட்டமைப்பு சார்பில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்வதாக அவர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். செம்மை நுண்ணறிவு AI மூலம் போலி செய்திகளை கண்டறியும் பயிற்சி முகாம் புதுவையில் நடைபெற்றது. நிலுவை ஊதியம் வழங்கக் கோரி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தை நடத்தினர் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள். நீண்ட காலமாக போலீசாரிடம் பிடிபடாமல் இருந்து வந்த பிரபல கஞ்சா குற்றவாளிகளை துரத்தி பிடித்த போலீசார் சிறார் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. வணக்கம்.